கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். Beloved people in Christ, we welcome you all in the name of the Lord Jesus. இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நாம் யாவரும் நீதிமான்களாய் இருக்கிறோம். We have been washed away in the blood of Jesus Christ and we are all called as righteous. நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய முகத்தை உண்மையாய் நாம் தேடுவோம். Every day, every single minute, as we search on the Lord, He will bless us. பரிசுத்த உள்ளத்தோடு கூட நாம் ஜெபம் பண்ணுவோம். Let us all surrender each one of us with the Holy Spirit. பரிசுத்த உள்ளத்தோடு கூட வேதத்தை வாசிப்போம். Let us all read our Holy Bible with the Holy Spirit help. பரிசுத்த உள்ளத்தோடு கூட ஆண்டவருக்காக நாம் ஊழியம் செய்வோம். With the help of Holy Spirit, let us all do the ministry for His glory. பனி இறங்குகிறது போல பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் இறங்கி வருவார். As the rain comes down, as the same way the Holy Spirit will come down. நம்மை அபிஷேகித்து வழி நடத்துவார். He will anoint us and lead us. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், பனி போல பெய்யும் பரிசுத்தரே என்று பாடுவோம். நம்ம எல்லாரும் எங்களோடு கூட சேர்ந்து தட்டுங்க. போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. எல்லாருமாய் பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. மென்மையானவரே, மேகஸ்தம்பமே, மென்மையானவரே, மேகஸ்தம்பமே, ஊற்று தண்ணீர் ஜீவனாதி, ஊற்று தண்ணீர் ஜீவனாதி, ஆனந்த தைலமே, எங்கள் ஆனந்த தைலமே. எல்லோருமாய் பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. எல்லோருமாய் பனி போல பெய்யும் பரிசுத்தரே, ஆமாண்டவரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. மழையாக பொழியும் ஆவியே. மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்த ஆவியானவர்
நம்ம மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறார். As how the rain showers down, the Holy Spirit of the Lord will come down. மழையாக பொழியும் ஆவியானவர் நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார். You are the Lord who come through like a rain, O Lord. பரிசுத்த ஆவியின் துணையோடு கூட சேர்ந்து நம்ம எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். Let us all surrender, each one of us, with the help of Holy Spirit. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, Our loving Heavenly Father, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, our Lord Jesus Christ, சத்திய பாதையிலே நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே, you are the Lord who make us to walk in a truthful way. எங்கள் மத்தியிலே ஆண்டவரே பனியாக மழையாக இறங்கி வந்திருக்கிறமைக்காக நன்றி ஆண்டவரே. You are there in our midst, like showers of rain, O Lord. 2 பேர் அல்லது 3 பேர் சந்தேகப்படாமல் ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நான் தருவேன் என்று சொன்னவரே உமக்கு கோடி ஸ்தோத்திரம். You are the Lord who said, the people 2 or more without doubtful, if they ask in my name, I will bless them, O Lord. இங்க வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரின் ஆவி ஆத்துமா சரீரங்களை உம்முடைய அன்பு கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். We surrender each one of them who have gathered here in the blood of Jesus Christ. தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். From the beginning to the end, O Father, you take complete control of us. இந்த யூடியூப் வழியாய் பேஸ்புக் வழியாய் வீடியோ வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. O Lord Jesus Christ, people who are watching through Facebook and YouTube, and all the man of God and the people who are watching through their family, bless them abundantly, O Lord. இதை அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிற ஒவ்வொரு வியூவர்ஸையும் விசுவாசிகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. And also people who subscribe a channel, O Lord, and all the man of God, you bless them, O Lord. இங்க வந்திருக்கிற அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், சிறு பிள்ளைகள், பாடுகிற ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். O Lord Jesus Christ, we surrender from the small to the big into your holy hand. நீரே எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும், பாதுகாத்துக் You கொள்ளும். lead and guard and take complete control of us, O Lord. எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தியும். And you will fulfill all the heart's desire and our supplications, O Lord. இந்த ஆன்லைன் ஊழியத்திற்கு ஒரு தடை இல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் காத்து வழி நடத்தும். Jesus, let not anything hinder or anything stop this online prayer, O Lord. எங்களுக்காக வைத்திருக்கிற ஆலயங்களுக்காக ஸ்தோத்திரம், எங்களுக்காக வைத்திருக்கிற வீட்டுக்காக ஸ்தோத்திரம். We thank you for our church that you have kept for us. We thank you for the house that you're going to bless and keep for us. விடுதலையோடு கூட உம்மை ஆராதிக்க துதிக்க கர்த்தர் கிருபை செய்யும். Oh Father God, give us the deliverance and let us worship you with the whole heart. உண்மையாக பரிசுத்தத்தோடு கூட உடைய பாதத்தில் எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம். With truthfulness, O Lord, with peace and mercy, let us worship you and glorify thy name. உண்மையிலும் உண்மையாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. Oh Father God, we surrender with truth and truthfulness and truly, O Lord. எங்களை முழுமையாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். O Lord Jesus, we surrender into your holy precious hand. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழிநடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். You lead and take complete control of each and everything. இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. We surrender and pray in the most powerful name of our Lord Jesus Christ. ஆமென். ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. நாம் எல்லாரும் சேர்ந்து தேவனை ஆராதனை செய்வோம். Come, let us all worship the Lord. Thank you, Lord. Hallelujah. ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் நம்மத்திலே பெரியவராய் இருக்கிறார். மகத்தான காரியங்களை செய்ய அவர் நல்லவராய் இருக்கிறார். ஆகவே நம்ம சேர்ந்து எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. ஆமென். அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது நிமித்தம் தான் இந்த நாளிலே தேவன் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய அவர் நல்லவராய் இருக்கிறார். ஸ்டேட் வித் ஜீசஸ்ல இந்த நாளிலே நாம் ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை பார்க்கிறோம். சங்கீதம் 31:7 வசனம். Psalms 31:7. படிங்க, இங்கிலீஷ்ல படிங்க. I will rejoice and be glad in your steadfast love, because you have seen my affliction, you have known the distress of my soul. Thank you. ஆமென். எடுத்து படிங்க. 31:7. உமது கிருபையிலே களி கூர்ந்து மகிழ்வேன். நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்ம வியாகுலங்களை
அறிந்திருக்கிறீர். ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 31:7 உமது கிருபையினாலே களி கூர்ந்து மகிழ்வேன். நீ என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்துமாவில் இருக்கிறவைகளை அறிந்திருக்கிறீர். ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா. திருப்பி பாருங்க, என்ன வசனம் சொல்லுகிறது? உமது கிருபையினாலே களி கூர்ந்து மகிழ்வேன். நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்துமாவும் கலங்குகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் என்று சொல்லி இந்த நாளில் அழகான வார்த்தையை நம்ம பார்த்திருக்கிறோம். ஆகவே தான் தொடக்கத்திலே சொன்னோம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. ஆமா, அவர் கிருபை என்றென்றும் உள்ளது, கர்த்தர் நல்லவர் என்பதெல்லாம் நாம் சொல்லுகிறோம். அவர் யாருக்கு நல்லவராய் இருக்கிறார்? யாருக்குமா நல்லவராய் இருக்கிறாரு? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களுக்கு தேவன் நல்லவராய் இருக்கிறார். இதுதான் நம் ஹார்ட்ல நல்ல ஒரு பியூர் ஹார்ட்டா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆகவே அந்த நல்லவராம் தெய்வம் நம் இல்லத்திலும் வர வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், முழு உள்ளத்தோடும் முழு ஆவியோடும் முழு பலத்தோடு அன்பு கூற வேண்டும். ஆகவே நம்ம என்ன செய்து வரலாமா? அலங்கார வாசலிலே பிரவேசிக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லி எழுந்த பாடல் எல்லாருமே கரைந்து தட்டி வா, நான் வந்திருக்கிறேன். Hallelujah. Clap your hands louder. பிரவேசிக்க வந்திருக்கிறோம் தேவ வீட்டு நன்மையாலே வீரம் வீர வந்திருக்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவே. ஏன் வந்திருக்கிறோம்? யெகோவா தேவனை துதித்திட வந்திருக்கிறோம், தொழுதிட வந்திருக்கிறோம். ஏனென்றால் அவர் தூயவராம், அமேசு. அவர் ஆராதிப்பதாமா? யூடியூப்ல பார்த்துக் கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளை கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. கிறிஸ்துவுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் குடும்பத்துடன் உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே. துதித்திட வந்தோம், உம்மை தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவே. பலிகளை செலுத்திடவே ஆமென். ஜீவ பலியாய் மாறிடவே. ஓ பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. முழு ரூபத்தில் இதயத்தை தந்தீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. முழு ரூபத்தில் இதயத்தை தந்தீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம்,
அதிகமாய் விரும்புகிறாராம். ஆகவே நன்றியை செலுத்துவதற்காக நான் வந்திருக்கிறேன். என் காணிக்கைகளை, என் ஸ்தோத்திரங்களை, என் பலிகளை, என் துதிகளை உமக்கு காணிக்கையாய் நன்றியோடு கொடுக்க வந்திருக்கிறேன். துதிங்க, கர்த்தர் நமக்கு இருக்கிறார். நன்மைகள் செய்தவர்க்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். எல்லோருமாய் நன்மைகள் செய்தவர்க்கு நாம் நன்றி செலுத்துவோமே. காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எங்கள் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. கடைசியாய் ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நீங்கள் தூயவரே சுவையே, நீங்கள் தூயவரே சுவையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சமூகத்துல நீங்களே உற்சாகமா இருக்கணும். நீங்களே உற்சாகமா இருக்கணும். யாரும் சொல்ல தேவையில்லை. கரங்களை உயர்த்துங்க, நன்றி சொல்லுங்க, ஹல்லேலூயான்னு சொல்லுறதுலாம் தேவையில்லை. நாம என்ன அந்த சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். ஏதோ ஒரு இடத்துக்கு போல அப்படியே கண்ணு முடிக்கணும், அப்படியே இருக்கணும்னு சொல்லல. உங்க சொந்தமாக நீங்க அப்படியே தேவனை துதிச்சு பாருங்க. ஏன்னா உங்க துதியை கேட்க தேவன் வந்திருக்கிறார். நம்முடைய ஸ்தோத்திர பலியை கேட்க தேவன் வந்திருக்கிறார். அப்ப தேவனை கண்களை மூடி சொந்த வார்த்தையினால துதிப்போமா? துதிங்க, எவ்வளவு துதிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். Thank you Lord, shout to the Lord. Yes, மௌனமா வேண்டாம். எவ்வளவு ஜோர ஜோரா பேசுறோம், எவ்வளவு ஜோர ஜோரா கத்துறோம், ஆடுறோம், சண்டை போடுறோம். துதிங்க, தேவனை துதிங்க, துதிங்க, துதிங்க. மகிமை 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 மகிமை. நன்றி நன்றி. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வார்த்தைகளை சொல்லி சொல்லி துதிங்க. அப்பா, நல்லவரே, நல்லவரே, போதுமானவரே, என்னை காப்பாற்றுகிறவரே, என்னை வாழ வைக்கிறவரே, எனக்கு போஷணம் தருகிறவரே, தண்ணீரை கொடுக்கிறவரே, இருக்க வீட்டை கொடுத்திருக்கிறவரே, வாழ எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறவரே என்று இதெல்லாம் சொல்லி சொல்லி துதிங்க. நன்றி சொல்லுங்க. துதிங்க, துதிங்க, துதிங்க. வானத்தையும் பூமியும் படைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் பார்க்கணும் கண்களையும், சாப்பிட ஒவ்வொருத்துக்கும் வாய்களும், நல்ல ருசிக்க நல்ல ஒரு நாக்கில் இருக்கிற எல்லாவித உணர்வுகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அதற்காக நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ரட்சா, நன்றி தகப்பனே, நன்றி 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 இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஜெப விண்ணப்பங்களுக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வருவோம். நாம் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையும் ஊழியக்காரர்களுக்காக ஜெபிப்பது நம்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. அநேக ஊழியக்காரர்களிடத்துல நாங்கள் சாட்சியா சொல்லியிருக்கிறோம். எங்கள் வெள்ளிக்கிழமை ஜெபத்துல மாலை ஆனாலும் சரி, மத்திய ஆனாலும் சரி, ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் விசேஷமாய் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி நாம் எல்லாருமாய் சேர்ந்து நமக்கு தெரிந்த ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும், பாதிரிமார்களையும், கன்னியாஸ்திரிகளையும், ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால ஊழியம் செய்கிற எவாஞ்சலிஸ்டையும், மிஷனரிமார்களை எல்லாரையும் ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நாம ஜெபிக்கும் போது நிச்சயமாய் தேவன் மகிமையான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. எல்லாருமாய் கண்களை மூடி நாம ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால ஊழியம் செய்கிற ஆண்டவரே, ஒரு சின்ன ஊழியம், பெரிய ஊழியம் ஆண்டவரே, சின்ன எவாஞ்சலிஸ்ட் ஆனாலும் சரி, மிஷனரிமார்கள், கிராம ஊழியர்கள், டிவி ஊழியங்கள், கடித ஊழியங்கள், ஆண்டவரே வீடுகள் தோறும் ஜெபிக்கிற ஊழியங்கள், ஆண்டவரே டெலிபோன் ஊழியங்கள், கூகுள் பே ஊழியங்கள், எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறார். ஆண்டவரே, கான்வென்ட்டை நடத்துகிறவர்கள், ஹோம் ஃபார் ஏஜை நடத்துகிறவர்கள், சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணுகிறவர்கள், அநாதை பிள்ளைகளை எடுத்து நடத்துகிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளை உம்முடைய கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன்
மட்டுமாய் அவர்களை தாங்கி வழிநடத்தி கொண்டு வருகிறேன். அவர்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்துக் கொண்டு வருகிறேன். ஏழை எளியவர்களுக்காக கொடுக்கிற ஒவ்வொரு காணிக்கைகளின் தசம பாகங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து வருகிறீர். அதற்காக கொடாகொடி நன்றி ஆண்டவரே. சுவாமி அதே நேரத்தில் ஊழிய ஆண்டவரே சாமி சபை ஊழியத்தை செய்கிறதான பாஸ்டர்மார்களை உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மிக கடினத்தோடு கூட நடத்துகிற ஒவ்வொருவருடைய தேவைகளை சந்திப்பீராக. அவருடைய சரீர தேவைகளை சந்திப்பீராக. உலக பிரகாரமான தேவைகளை சந்திப்பீராக. மனைவி பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பீராக. நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நீர் தருவீராக. உடைய வாக்குத்தத்த வசனத்தின் பிரகாரம் ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர் சொல்லுகிற ஒண்ணுமாய் நல்ல சுகபலத்தோடு கூட ஆண்டவரே நல்ல பலத்தோடு கூட உடைய ஊழியத்தை உண்மையும் உத்தமத்தையும் செய்கிற ஆண்டவரே கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துகிறதற்காக நன்றி. தேவைகளை சந்திக்கிறதற்காக நன்றி. போகிற வருகிற எல்லா இடங்களிலும் நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறதற்காக நன்றி. எந்த ஒரு நாச மோசமும் அவர்களை மேற்கொள்ளாதபடிக்கு, எந்த ஒரு அந்தகார வல்லமைகள் அவர் மேற்கொள்ளாதபடிக்கு ஒவ்வொருவரையும் ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க. நாமத்தை சொல்லுகிறது நிமித்தம், உடைய நாமத்தை உயர்த்துகிறது நிமித்தம், உடைய நாமத்தை ஆண்டவரே மகிமைப்படுத்துகிறது நிமித்தம், உடைய நாமத்தை அநேகருக்கு சொல்லுகிறது நிமித்தம் அந்த ஒவ்வொரு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்கிறதற்காக கோடி நன்றி. சபை ஊழியர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக ஆசீர்வதியும் பலப்படுத்தும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாருமாய் ஆமென் ஆமென். அப்படியே செய்வாராக ஆண்டவர். ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய அனுதின ஜெபமாக எடுத்துக்கொள்ளுங்க. கட்டளையாக கூட எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் அந்த ஊழியக்கார பிள்ளைகளை கொண்டு பெரிய காரியங்களை செய்யட்டும். அவங்க மனைவி பிள்ளைகளை தேவன் அதிகமாக ஆசீர்வதிக்கட்டும். ஊழியர்கள் தடைகள் எதுவும் வரக்கூடாது என்று சொன்னார். அந்த குடும்பங்களை ஆண்ட கருத்துல முற்றிலுமாய் ஒப்புக் கொடுங்க. அடுத்ததாக ஆண்டு சமூகத்தை நம்ம ஒப்புக் கொடுக்க போகிற ஒவ்வொரு வியாதியஸ்தர்களையும் ஆண்ட கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு பலவீனர்களையும் ஆண்ட கருத்துல ஒப்புக் கொடுக்க போகிறோம். இந்த நாட்களில் நிறைய பேர்கள் பலவீனப்பட்டிருக்கிறாங்க. எத்தனையோ ஊழியக்கார பிள்ளைகள் கூட பலவீனப்பட்டிருக்காங்க. அவங்க கண்களை மூடி ஒருவேளை யூடியூப் பார்த்து கொண்டிருக்கிற அருமையான என் சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் பலவீனங்கள் இருக்க வேண்டும் சொன்னால் பலவீனப்பட்ட இடத்திலே உங்க கரங்களை வைங்க. இசப்பா நீங்க தொடுங்க, நீங்க வந்து என்னை தொடுங்க என்று சொல்லுங்க. கர்த்தர் தொடுவார். அங்க இங்க இருக்கிற ஒவ்வொரு பலவீனர்களையும் இதோட யூடியூப்லயும் ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்ட கருத்திருப்பு கொடுத்து நாம ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. விசேஷமாக தட்சிணமாவை ஆண்ட கருத்திருப்பு கொடுக்க போகிறோம். அந்த தாயார் இதோ ஒவ்வொரு நாளும் இதோ அவர்களுக்கு இருக்கிற பலவீனங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். எவ்வளவோ விடுதலையை கொடுத்திருக்கிறார். இன்னொரு விடுதலை அந்த தாயாருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூ லார்ட். மகா உன்னதங்கள் வாசமா இருக்கிறாங்க இயேசு சுவாமி. எல்லா பலவீனர்களும் இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா வசனம் சொல்கிறது என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என்னுடைய பரிபூர்ண பலன் தங்கும் என்று சொல்லியிருக்கிறீங்க. இந்த வேளையில நிறைய பேர்கள் பலவீனப்பட்டிருக்கிறாங்க. இந்த வெள்ளிக்கிழமை நிறைய பேர் பிளட் டெஸ்ட் எடுக்க போயிருக்காங்க. பிளட் ரிசல்ட் வாங்குவாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீங்க இருங்க ஆண்டவர். எத்தனையோ பலவீனங்கள் அவர்களை தாக்கி கொண்டிருக்கிறது. ஊழியக்காரர்களும் ஊழியக்கார மனைவிகளும் அவங்க பிள்ளைகளுக்கு இருக்கிறதான எல்லா பலவீனங்களையும் மாற்றுங்க. விசேஷமாக சுகராலும் அந்த பிபியாலும் தைராய்டாலும் கேன்சராலும் அநேக ஆண்டவரே ஸ்கின் அலர்ஜினாலும் ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கருத்தில் கொடுக்கிறோம். ஏசப்பா நீங்க தொடுங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடுங்க இயேசு சுவாமி. இதே ஆசீர்வதிக்கிறமைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் தழும்புகளால குணமாகட்டும் ஆண்டவரே. உங்களுடைய வேதத்தின் தியானங்கள் அதிகமா அவர்கள் படிக்கட்டும் ஆண்டவரே. அதனால அவர்கள் விடுதலை பெற்றுக் கொள்ளட்டும் இயேசு சுவாமி. எப்பொழுதும் பலவீனம் என்று சொல்லி இருக்காமல் அந்த பலவீனங்கள் மத்தியிலே எனக்கு பலனை கொடுக்கிறேன் ஆண்டவரை நோக்கி பார்க்கட்டும் என்று சொல்லி உங்களுடைய வசனங்கள் அதிகமா அவர்கள் தியானிக்கட்டும். தியானிக்க கர்த்தர் அவர்களுக்கு பலனை வைத்திருக்கிறேன், சுகத்தை வைத்திருக்கிறேன், விடுதலை வைத்திருக்கிறேன். மந்திரினாலும் கட்டினாலும் பில்லி சூனினாலும் ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என் கர்த்தர் விடுதலை செய்ய வேண்டும். எத்தனையோ குடும்பங்களில் சமாதானமே இல்லை ஆண்டவரே. மனைவியால கணவனால பிள்ளைகளால பெற்றோர்களாக சமாதானம் இழந்து தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சமாதானத்தினால நிரப்பும் ஆண்டவரே. நீங்க ஆசீர்வதிக்கிறமைக்காக மக்கள் நன்றி. எங்க பார்த்தாலும் கணவன் மனைவிக்குள்ள பிரிவுகள், ஆனால் பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள பிரிவுகள், அந்த பிரிவை இயேசுவின் நாமத்தாலே சந்திங்க தகப்பனே. நீதியான தேவன் ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் நீதியை செய்யட்டும். கர்த்தர் செய்கிறமைக்காக மக்கள் நன்றி. துதி ஸ்தோத்திர கனம்
மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசப்பா அற்புத நாமத்தினால வெளிவிடப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த கருத்துல அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து என் கர்த்தர் விடுவிக்கிறவைக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். மகிமை இந்த நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். இன்றைய நாளிலும் கூட முக்கியமாக வாலிப பிள்ளைகளை கருத்தில் ஒப்பு கொடுப்போம். இதுபோல டீனேஜ் பிள்ளைகளை கருத்தில் ஒப்பு கொடுப்போம். சிறு பிள்ளைகளை ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள், பிரைமரி ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள், காலேஜுக்கு போகிற பிள்ளைகள், டிகிரி படிக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் படித்துக் கொண்டே வேலை செய்கிற பிள்ளைகளை கூட ஆண்டவருடைய கரங்களை நம்ம ஒப்பு கொடுப்போம். திருமணத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக, ஆண் பெண் பிள்ளைகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் வருவோம். ஏற்ற துணைவையையும் ஆண்டவர் தேவன் சரியான நேரத்தில் அவர்களுக்கு கட்டளையிடும்படிக்காக நாம ஜெபம் பண்ணுவோம். அதே நேரத்தில் திருமணமாகி பிள்ளை பாக்கியத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாம ஜெபம் பண்ணுவோம். திருமணமாகி ஒரு பிள்ளை, 2 பிள்ளை, 3 பிள்ளை என்று சொல்லி கர்ப்பஸ்திரீகளா இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட ஆண்டவருடைய கரங்களை நாம் ஒப்பு கொடுப்போம். இந்த நாளையிலும் கூட இந்த எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு அடுத்த கிளாஸ் போய் கொண்டிருக்கிறாங்க. எத்தனையோ தாய் தகப்பன்மார் இந்த பிள்ளைகளுக்கு ஃபீஸ் எல்லாம் கட்டினா இந்த பண தேவைகள் எல்லாம் சந்திக்கணும். தாய் தகப்பனுடைய உழைப்பை தேவன் ஆசீர்வதிக்கணும். அந்த பிள்ளைகள் நன்றாக படிக்கணும், நல்ல ஸ்தானத்துக்கு வரணும். ஒவ்வொரு தாய் தகப்பன் படுகிற எல்லா பிரயாசங்களும் வாலிப பிள்ளைகள், இந்த டீனேஜ் பிள்ளைகள், இந்த சிறு பிள்ளைகள் நன்றாக கவனம் வைத்து நன்றாக படிக்க, இந்த நேரத்துல அதிகமாய் மொபைல்லயோ அல்ல அதிகமாய் வீடியோலயோ அல்ல அதிகமா இந்த டிவிலயோ இடம் கொடுக்காதபடிக்கு நன்றாக படிக்க இந்த பிள்ளைகளுக்காக நாம் எல்லாருமாய் பாரத்தோடு கூட நாம ஜெபம் பண்ணுவோம். இந்த ஜெப கருத்துல ஒரு குழந்தை ஜேவியர் என்ற ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு 2 வயசு தான் மாத்திரதான். அந்த குழந்தை பாருங்க, இந்த மொபைல பார்த்துன்னு இருக்கும்போது அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு ஒரு கிரீம் ஏதோ ஒரு கண் முன்னால வந்துட்டுக்குதுங்களா. அந்த பார்த்துட்டதுல இருந்து அந்த பிள்ளை காலையில எல்லாம் நல்லா இருக்குதுங்களா, சாயங்காலத்துல இருந்து ஈவினிங்ல இருந்து நைட்டுக்குள்ள அந்த பிள்ளை வேறு விதமான கிரியைகளை செய்ய ஆரம்பிக்கிறதா. ஆகவே அந்த மகனை போல இருக்கிற எல்லா பிள்ளைகள், இதோ மொபைல்ல அடிக்ட் ஆயிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டு கருத்தில் ஒப்பு கொடுத்து அந்த பிள்ளைகளுக்காகவும் விசேஷமாக பிள்ளைகள் படிப்புக்காக, வீட்டு தேவைகளுக்காக நிறைய தாய் தகப்பன்மார் தன் பிள்ளைகளையும் குடும்பங்களை விட்டு வெளியூருக்கு சென்றிருக்காங்க. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் நினைவு கூர்ந்து, இசப்பா வெளியூர்ல வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்க கர்த்தருடைய கரம் இருக்கட்டும் என்று சொல்லி அந்த கருத்திருப்பு கொடுத்து இந்த கருத்துக்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். எல்லாருமா சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை கருத்துல ஒப்பு கொடுப்போம். டீனேஜ் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். திருமணத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். திருமணமாகி பிள்ளை பாக்கியத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். கர்ப்பஸ்திரீகளை கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு தாய் தகப்பனையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் ஃபீஸ் கட்ட வேண்டிய ஃபீஸை ஆண்டவரே, அந்த அட்மிஷனையும் ஆண்டவரே, புக்ஸ் வாங்குறதுக்காக, யூனிஃபார்ம் வாங்குறதுக்காக, ஆண்டவரே, நோட்ஸ் வாங்குறதுக்காக தேவைகள் சந்திக்கப்பட, தேவைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால், சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால் எல்லா பண தேவைகள் சந்திக்கப்படுவதாக. வாலிப பிள்ளைகளை தேவன் தொடுவீராக. டீனேஜ் பிள்ளைகளை தொடுவீராக. பயத்தோடு, பக்தியோடு, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு கூட ஆண்டவரே, அதிகமாய் மொபைல்ல அடிக்ட் ஆகாதபடிக்கு ஆண்டவரே, மொபைல்ல வருகிற காரியங்கள் யூடியூப்ல ஆண்டவரே, பேஸ்புக்ல அதிகமாய் அடிக்ட் ஆகாதபடிக்கு எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால அவர்கள் கண்களுக்கு நன்மையாய் கிடைக்க ஆண்டவரே, நன்மையாய் பார்க்க, நல்லதையே பார்க்க வாலிப பிள்ளைகளை, டீனேஜ் பிள்ளைகளை தொடுகிறதற்காக நன்றி. சேவியருடைய குழந்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த மகனுக்கு சீக்கிரத்துல நல்ல சுகம் கிடைக்கட்டும். எந்த விதமான அசுத்த ஆவி எதுவா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் எல்லாருமாய் ஜெபிக்கிறோம். சொல்லுங்க, எல்லாருமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது அந்த குழந்தையை விடுவியும் ஆண்டவரே. சொல்லுங்க, விடுவியும் ஆண்டவரே. இயேசப்பா உம்மாலே ஆகும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒவ்வொரு குழந்தைகளை சந்திக்க உம்மாலே ஆகும். டீனேஜ் பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே. கர்த்தர் அப்படியே அதிசயம் செய்கிறதற்காக உமக்கு கொடாகொடி ஸ்தோத்திரம். எல்லா பண தேவைகளை சந்திக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பேர் இன்றைக்கும் அதிகமான வட்டிகளை கொடுத்து கொண்டு ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை ஆண்டவரே, சம்பாதிக்கிற எல்லாத்தையும் அந்த வட்டிக்காகவே கொடுக்கிறாங்க ஆண்டவரே. அந்த ஆசல் அவர்களுக்கு கொடுக்க போதுமான பலத்தினால் அவர்களை இடை கட்ட
காட்டுங்க ஆண்டவரே. Thank you, Lord. வருமானத்தினால் அவர்களை இடை காட்டுங்க. நல்ல செழிப்பை தாங்க. சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை தேவன் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் தாய் தகப்பன்மார்கள் நேர்த்தியாய் செய்ய கர்த்தர் கிருபை செய்ய Yes, Lord. முழு குடும்பத்தையும் உடைய அன்பு கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ள வழி நடத்தும் பாதுகாத்துக் கொள்ளும். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி எல்லாரும் தேவனை துதித்து ஆராதனை செய்து குடும்பமாய் தேவனை ஆராதிக்கிறவர்களாய் மகிமைப்படுத்துகிறவர்களாய் தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாய் மாற்றுமாறு அப்படியே செய்ய போவதற்காய் கொடி ஸ்தோத்திரம். நம்முடைய அன்பு கரத்தில் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் சிறு கை குழந்தை முதற்கொண்டு தாய் தகப்பன்மார் பாட்டி தாத்தா முதற்கொண்டு எல்லாரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. Thank you, Lord. இந்த வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பாக உங்களை நீங்கள் ஒப்புக் கொடுங்க இயேசப்பா. ஒரு நேரம் எங்க விண்ணப்பங்கள் வழியாக கொஞ்ச நேரம் தான் விண்ணப்பங்கள் வழியாக நாங்கள் முடத்துல பேசியிருக்கிறோம். நீங்க இப்ப பேசுங்க, நாங்க கேட்கட்டும் என்று சொல்லி அந்த கட்டில ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டிருக்கிறார், அற்புதமான காரியங்களை செய்கிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் செய்வார் என்று விசுவாசிக்க வேண்டும். அதற்கு என்ன செய்வீங்களோ நானும் என் வீட்டாரும் என்று சொன்னார் செய்விப்போம். ஓயாமல் நன்றி சொல்வோம். Thank you, Lord. Yes. Thank you, Lord. நன்றி அப்பா. நானும் என் வீடும் என் வீட்டாரை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டாரை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருத்தோட காத்தீரே நன்றி, என்னை சிலையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கருத்தோட காத்தீரே நன்றி, என்னை சிலையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, இந்நாளிவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. கருப்போட சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. ஒரு கருப்போட சுமந்தீரே நன்றி. துவங்கினேன் என் வாழ்வு நன்மையாக இருந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கினேன் என் வாழ்வு நன்மையாக இருந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தடுப்பை உமை போல இல்லை. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தடுப்பை உமை போல இல்லை. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி.
நம்மை தேவன் ஒரு கருப்போடு சுமந்திருக்கிறாங்க. ஆமென். நிறைய ஜனங்க தீமை நினைப்பாங்க. கணவனுக்கு விரோதமாய் மனைவி நினைப்பாங்க, மனைவிக்கு விரோதமாய் கணவன் நினைப்பாங்க, பிள்ளைகளுக்கு விரோதமாய் பெற்றோர் நினைப்பாங்க. ஆனா பாருங்க, நம்ம தேவன் என்ன செய்யறாருன்னா ஒரு தீமையும் நினைக்காத தேவனா இருக்கிறார். அது யார் என்று சொன்னால் உங்களையும் நம்மையும் ஒவ்வொரு நாளும் உயிரை கொடுத்து தட்டி எழுப்புகிற தேவன் ஒரு தீமையும் நினைக்க மாட்டாராம். ஆமென். அந்த தேவனுக்கு நம்ம என்னத்தமா செய்யணும்? நம்ம எதுவுமே செய்யறது இல்லை. ஆனாலும் தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்ப்பதுல ஒரே ஒரு காரியம் தான், நீ என்னை முழு உள்ளத்தோடு முழு ஆவியோடு முழு பலத்தோடு என்னை அன்பு கூறுவாயா? இது ஒண்ணுதான் கேட்கிறார். அப்ப இந்த நாளிலே இந்த வசனத்தின் மூலமாக தேவன் நம்ம அன்பு கூற போகிறோம். கண்களை மூடுவோம். அப்பா, நீங்க என்னோடு கூட பேசுங்க என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? எல்லாரும் close your eyes and pray to God. Thank you Jesus. கர்த்தாவே, அருமையான இந்த வேலைக்காக நன்றோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். துதித்த பிள்ளைகள், ஆண்டவரே வாசித்த பிள்ளைகள், ஆண்டவரே உமக்காக நன்றி சொன்ன பிள்ளைகள், ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுமாய் கர்த்தரை அறிந்தவராய் இருக்கிறீர். ஆண்டவரே ஒவ்வொரு டியூஸ்டே மற்றும் ஃப்ரைடே இந்த ஆன்லைன் மூலியமாக ஆண்டவரே பார்த்து கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவகரம் தங்கியிருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்தனையோ ஊழியக்கார பிள்ளைகள் ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நாளிலே முக்கியமாக நாங்கள் நோய்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபித்திருக்கிறோம். தச்சமாவையும் ஆண்டவரே அந்த சேவியரையும் ஆண்டவரே சபீனா ஸ்டெல்லாவையும் என் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறமைக்காக உமக்கு நன்றி. எங்கும் பலவீனப்பட்ட தாய்மார்கள் இருக்கிறாங்க. முட்டி வலியாலும் ஆண்டவரே உடல் ரீதியா இருக்கிற எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் மாற்றி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இப்போது ஊழியக்காரரை கருத்துல ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் என்னோடும் எங்களோடும் எங்களை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களோடு கூட என் கர்த்தர் பேசுகிறமைக்காக உமக்கு நன்றி. துதி ஸ்தோத்திர கன மகிமை வணக்கங்களா உங்க ஒருவருக்கே கொடுக்கிறோம். நாங்க ஞானமற்றவர்கள் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையினாலே எங்களுக்கு ஞானத்தை போதிங்க தகப்பனே. நீர் ஆசீர்வதிங்க ஏசப்பா நாமத்தினாலே எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் மகிமை நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். ஆமென். நீர் பேசும் ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம். வார்த்தைக்கு நேராக எங்களை வழிநடத்தும். பாதுகாத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதியும் கனமும் மகிமை உண்டாக. எல்லாம் ஜோரா கைகளை தட்டலாமா? அவ்வளவுதான சத்தம்? ஜோரா தட்டுங்க. Come on, clap, man. Hello. Hallelujah. Hallelujah. இந்த கனம் மகிமை எல்லாம் ஆண்டவருக்கே சொந்தம். அவருடைய பரிசுத்த கரத்திலே நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்துவார். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் வழி நடத்துகிறார். உங்களுக்கு தெரியுமா? அற்புதமாய் நடத்துகிறார், அதிசயமாய் நடத்துகிறார், ஆச்சரியமாய் அவர் நடத்துகிறார். ஒரு சிலர் சொல்ல, ஆண்டவரே வாழ்க்கையில ஒரு அற்புதம் கூட நடக்கவே இல்லையே அப்படின்னு. இல்லையா? ஒரு அற்புதம் கூட என் வாழ்க்கையில செய்யவே இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க வந்திருக்கிறோமே நம்ம எல்லாரும் நல்லா கவனிங்க. ஒருவேளை இந்த யூடியூப்ல பாக்குறவங்க, இந்த பேஸ்புக்ல பாக்குறவங்க, இந்த ஆன்லைன்ல பாக்குற நம்ம எல்லாருக்கும் தான் ஆண்டவர் ஒரு நற்செய்தி சொல்றாரு. இன்றைய நாள் வரைக்கும் நம்ம உயிரோடு இருக்கிறோமே, என்ன பண்றோம்? உயிரோடு இருக்கிறதே ஒரு பெரிய அற்புதம். ஹல்லேலூயா. வீட்டுல இருந்து இவ்வளவு தூரம் நடந்து வர செய்தாரு ஆண்டவர். கிட்டையோ தூரமோ மொத்தம் ஆண்டவருடைய சமூகத்திற்கு, ஆண்டவருடைய சன்னிதானத்திற்கு, அவருடைய வார்த்தை கேட்க, துதிக்க, ஆராதிக்க, கைத்தட்ட, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த, நன்றி சொல்ல இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் நம்ம எல்லாரையும் உயிரோடு வைத்திருக்கிறாரு. இதுவே ஒரு பெரிய அற்புதம். இதை விட ஒரு அற்புதம் உலகத்துல ஒன்றுமே இல்லை அன்பா. என்னதான் பலவீனம் இருந்தாலும், என்னதான் பண கஷ்டம் இருந்தாலும், என்னதான் வியாதிகள் இருந்தாலும், என்னதான் பிரச்சனை இருந்தாலும், என்னதான் குடும்பத்துல குழப்பம் இருந்தாலும் கூட ஆண்டவர் பாருங்க, இந்த மே மாதத்தின் வெள்ளிக்கிழமை இல்லையா, விசேஷமான வெள்ளிக்கிழமை, 3வது வெள்ளிக்கிழமை, நம்ம மன்னிக்கணும், 4வது வெள்ளிக்கிழமை, 24ஆம் தேதி 5ஆம் மாதம் 24வது வருஷத்துக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த மாதிரி டேட் எல்லாம் வர்றது வந்து இந்த ஜெப நாட்கள்ல ரொம்ப வித்தியாசம் இல்லையா? வந்தா 1-5-5 வரும் இல்லையா? இன்னைக்கு பாருங்க 24ஆம் தேதி 5வது மாதம் 24ஆம்
வருஷத்துல நாம் எல்லாரையும் ஒன்றாய் சேர்த்திருக்கிறார். இத்தனை பெரிய அதிசயம். ஆக நேற்று தினத்துல பயணமாய் வரும்போது, பஸ்ல வரும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை வைத்து பேசினார். அந்த இடத்துல ஒரு அருமையான ஒரு வார்த்தையை வைத்து பேசிட்டு மறுபடியுமாய் பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தையே பார்க்கும்படியாய் படிக்கும்படியாய் அந்த வசனம் எங்க இருக்குது என்ன ஏது அப்படின்னு சொல்லி படிச்சு தியானம் பண்ணும்படியாய், இல்லைன்னா கூட ஒரு 4-5 அவர் அந்த பஸ்ல வரும்போது அந்த வார்த்தைகளை மாத்திரம் தியானம் பண்ணும்படியாய் கர்த்தர் கிருபை செய்து, நாளை தினத்தில் ஆண்டவரே நாங்க என்ன செய்யணும், எங்கே போகணும், என்ன பேசணும் அப்படின்னு சொல்லும் போது இந்த வார்த்தைகளை கொண்டு நீ பேசுவாயாக அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறதை எங்கள் உள்ளத்திலே பயத்தோடு பக்தியோடு கூட ஏற்றுக்கொண்டு அந்த வசனங்களை இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம். இந்த செய்தி என்ன? அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம், Acts chapter 18 verses 9 and 10. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலிருந்து விடுதலை பெற்று அங்கே ஊழியத்திற்காக அவர்கள் போகும்போது, அவர்கள் வாழ்க்கையில அந்த ஊழியத்தின் பாதையில தேவன் அவர்களோடு கூட பேசி அவர்களுக்கு கொடுத்த விசேஷ விதமான ஒரு தைரியம். இந்த தைரியம் தான் இன்னைக்கு நம் ஒவ்வொரு வாழ்க்கையில அது இருக்கணும். இந்த தைரியத்தோடு கூட, அந்த தைரியம் என்ன தைரியம்? இதோ இன்னைக்கு வாசிக்கப்படுகிறாங்க. தயவுசெய்து நல்லா கேளுங்க. அன்றைக்கு பவுலுக்கு மாத்திரம் அல்ல, ஊழியம் செய்த பவுலுக்கு மாத்திரம் அல்ல, இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிற, இயேசுவின் நாமத்தை சொல்லுகிற, இயேசுவின் நாமத்தை பாடுகிற நம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தேவன் இப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை அவர் தருவார், தைரியத்தை நமக்கு தருவார். என்ன எல்லாரும் எடுத்துங்களா? The book of Acts chapter 18 9 ஒருத்தர் படிங்க, 10 ஒருத்தர் படிங்க. Now the Lord spoke to Paul in the night by a vision. Do not be afraid, but speak and do not keep silent. For I am with you, and no one will attack you to harm you. For I have many in the city who are my people. ஹalleluya. ராத்திரியிலே கர்த்தர் அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 9-10 இந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் பேசும்படியாய் ஆண்டவர் உள்ளத்திலே வைத்திருக்கிற அந்த வசனத்தை பரிசுத்த ஆவியானவர் நம்ம எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கிற விதத்துல, நாம் புரிந்து கொள்கிற விதத்துல இந்த வசனத்தை கொண்டு நம்மோடு கூட பேசுவார். படிங்க 9வது வசனம். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, ராத்திரியிலே புனித பவுல் சின்னப்பருக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், மௌனமா இராதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவது இல்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். ஆமென். அல்லேலூயா. ஊழியத்திற்காக போகும்போது, இயேசுவின் நாமத்தை சொல்லும் போது, அல்லது ஆலயத்துக்கு போகும்போது, ஜெப கூட்டங்களுக்கு போகும்போது ஏனோ தானா என்று சொல்லி நானும் போகக்கூடாது. நாம் ஒவ்வொரு முறையும் ஜெபம் செய்துவிட்டு நாம போவோம் அப்படின்னு சொன்னா, ஜெபம் செய்துட்டு நாம போவோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நம் ஒவ்வொருவரோடும் கூட பேசுவார். ஒவ்வொரு ஊழியக்காரருடைய வாழ்க்கையில அதான் நடக்கிறது. ஒவ்வொரு விசுவாசிகளுடைய வாழ்க்கையில அதான் நடக்குது. கடவுளுக்கு பயப்படுகிற, பயத்தோடு கூட இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்கள் உள்ளத்துல, சகோதர சகோதரிகள் உள்ளத்துல, தகப்பன்மார் உள்ளத்துல இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிற. நான் ஆலயத்துக்கு போனாலும் கூட, ஆண்டவரே இந்த நாள்ல எனக்கு என்ன வசனம் வச்சிருக்கிறீங்க, என்ன வார்த்தை வச்சிருக்கிறீங்க, எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம், எப்படிப்பட்ட ஒரு சமாதானம், எப்படிப்பட்ட ஒரு நிம்மதி, எப்படிப்பட்ட ஒரு சுகம், எப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியம் எனக்கு வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம ஜெபத்தோடு கூட போகும்போது அந்த இடத்துல பாருங்க, பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்காகவே இருக்கும். உண்மையாகவே நான் என்ன ஜெபம் பண்ணி கொண்டு போனோ அதே தான் வருது. நாங்க ஆட்டோல போகும்போது ஜெபம் பண்ணிட்டு தான் போவோம். நாங்க என்ன வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுமோ அதே வசனத்தை அந்த ஆலயத்துல பேசுவாங்க. ஆராதனை பண்ணும் போதோ, செய்தி பகிர்க்கும் போதோ. அப்போ ஆண்டவருடைய ஆவியானவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார்.
அல்லேலூயா. இந்த செய்தியினுடைய விசேஷமான தலைப்பு என்ன தெரியுமா? ஒரு தீமையும் ஒரு தீங்கும் உன்னை அணுகாது. ஒரு தீங்கும் உன்னை அணுகாது. விசுவாசிங்க, அப்படியே நடக்கும். வெளியில போகும்போதும் வரும்போதும், கதவை சாத்தும் போதும் கதவை திறக்கும் போதும், இயேசுவின் ரத்தம் ஜெயம், ஏசப்பா ஸ்தோத்திரம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று நீங்களும் நானும் ஜெபத்தோடு கூட செய்யும் போது, நடக்கும் போது, ஆண்டவர் அப்படியே அற்புதங்களை அவர் செய்வார். இதான் நம்முடைய விசுவாசம். இயேசுவின் ரத்த கோட்டை என்னோடு கூட இருக்கிறது. இயேசுவின் கரம் என்னோடு கூட இருக்கிறது. தேவ பிரசனம் என்னோடு கூட இருக்கிறது. தேவனுடைய வல்லமை என்னோடு கூட இருக்கிறது என்று சொல்லி நாம விசுவாசிக்கும் போது தேவன் மகிமையான காரியங்களை உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில் அவர் செய்வார். இங்கே ஆண்டவர் பவுலுக்கு கொடுக்கிற ஒரு விசேஷமான ஒரு தைரியம் அன்பானுங்க. இந்த வசனத்தை மறுபடியும் படிக்கிறாங்க பாருங்க. என்ன சொல்றது? 9வது வசனம். ஆண்டவர் பவுல் தூங்கி கொண்டிருக்கிற போது தரிசனத்துல ராத்திரியில கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, பவுலுக்கு தேவன் தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, நீ பயப்படாமல் என் நாமத்தை நீ பேசு, மௌனமாயிராதே. ஆமா, நீங்க நான் அப்படிதான் நினைக்கிறோம். ஐயோ, அவங்க என்ன நினைச்சுக்குவாங்களோ, இவங்க என்ன நினைச்சுக்குவாங்களோ. ஏசப்பாவை சொன்னா, இவங்க மிஷினரியா மாறிட்டாங்க, இவங்க பெந்தகோஸ்தா மாறிட்டாங்க, இல்ல இவங்க வேற ஒரு சபையில சேர்ந்துட்டாங்க, இவங்க இந்த சபையில இல்ல, அவங்க அந்த சபையில இல்ல அப்படின்னு சொல்லி உன்னை என்னை என்ன சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்னைக்கு நம்ம பயப்படுறோம் இல்லையா? மனுஷனுக்கு பயப்படணுமா, கடவுளுக்கு பயப்படணுமா? ஆமா. அதனால நிறைய பேர் கேட்குவாங்க, நீ பேய் பயப்படுறியா, கடவுளுக்கு பயப்படுறியா? பேய் வந்து திடீர்னு எதுக்கு நினைச்சுனா என்ன பண்ணுவேன்? பயப்படுமா இல்லையா? விசுவாசிகளா இருந்தா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இயேசுவின் நாமத்தினால பிசாசே போ அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். இதான் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறது ஒவ்வொரு நாளும் நம்முடைய வீட்டு வாசல்ல. எங்கே போனாலும் வந்தாலும் விசுவாசத்தோடு கூட இயேசு ரத்தம் ஜெயம் அப்படின்னு சொல்றது. ஏந்திரிக்கும் போது ஸ்தோத்திரம் பண்ணினா ஏந்திரிங்க. இதான் நம்முடைய விசுவாசம். பாருங்க, பவுலுக்கு சொல்றாரு, நீ பயப்படாதே, தைரியமாய் பேசு, மௌனமாயிராதே. எஸ்தர் ராஜாத்தி கூட அப்படித்தான் ஒரு வார்த்தை சொல்றாங்க. அவருடைய சித்தப்பா வந்து சொல்றாரு, எஸ்தர் ராஜாத்தியே, இந்த காலத்திலே நீ மௌனமா இருந்தால் ரட்சிப்பு வேற வழியாய் வரும், உன் குடும்பம் எல்லாம் அழிந்து போகும் அப்படின்னு. ஆக எஸ்தர் ராஜாத்தி என்ன பண்ணாங்க? தைரியத்தோடு கூட அவங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. தேவன் அந்த குடும்பத்தின் வழியாய் ரட்சிப்பு கொண்டு வந்தார். அல்லேலூயா. அதே எஸ்தர் ராஜாத்தி அந்த ராஜ அரண்மனையில எப்படி போறது, எப்படி வருது, என்ன ஆயிடுமோ, என்ன பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்து ஒரே இடத்துல இருந்திருந்தா ரட்சிப்பு வந்திருக்காது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இல்லையா? இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு ரட்சிப்பு வந்திருக்காது. இன்னைக்கு நீ நான் ஜெபிக்கிற ஜெபம் தான் உங்களுடைய கணவன்மாரை மாத்தும், உங்க மனைவிமாரை மாத்தும், உங்க பிள்ளைகளை மாத்தும், உங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் மாத்தும். குடும்பத்துல ஒருவர் ரட்சிக்கப்பட்டிருந்தா, ஒருவர் விசுவாசிகளானா முழு குடும்பத்தையும் ரட்சிக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். உங்க ஒருத்தருடைய ஜெபம், ஒரு தாயினுடைய ஜெபம், ஒரு மனைவினுடைய கண்ணீருடைய ஜெபம், கணவன் எந்த ரூபத்தில் இருந்தாலும் தேவன் அவர்களை திருப்பி போட்டுருவார். அப்படி ஆமன் பாருங்க. ஊழியம் செய்கிற ஒரு மனைவியை கட்டாயப்படுத்தி தன் கணவர் குடிவெறியில அவரை வந்து சினிமா தேட்டருக்கு போயிட்டான். நடந்த ஒரு சம்பவம். குடிவெறியினால என் கூட நீ பேருக்கு போகக்கூடாது, இன்னைக்கு சினிமாவுக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாரு. சரி, கணவனுக்கு கீழ்படினுமே, குடி போதையில் அவர் இருக்கிறார். ஆண்டவர் இப்படி ஆகில ஏதாவது ஒரு வகையில மாத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்களை வந்து கூட அனுப்பிச்சிட்டார். அவங்க போனாங்க, சினிமாவும் ஸ்டார்ட் ஆச்சு, லைட் எல்லாம் ஆஃப் ஆச்சு. இவர் அந்த குடிவெறியில எல்லாத்தையும் பார்த்துருக்கிறாரு. கொஞ்ச நேரம் விட்டுட்டு ஒரு கால ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டு, என் மனைவி எங்க இருக்குதா இல்ல ஓடிச்சா அப்படின்னு பார்த்தாக்கா சீட்ல காணும். என்ன அப்படின்னு பார்த்தாக்கா இந்த சீட்டுக்கு முன்னால முட்டி போட்டு ஜாம் பண்ணிருக்கிறாங்க. நடந்த சம்பவம் பாருங்க. சீட்ல இருக்கிறத காணும், முட்டி போட்டுங்கிறத பார்த்து ஜபம் பண்ணணும். அப்படி அவருக்கு மேல ஒரு ஷாக் அடிச்சிச்சு. அப்படியே ஒரு மின்னல் போல வந்தது. இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உள்ள ஒரு மனைவியை நீ அசுத்தத்திற்கு அழைத்து வந்தாயே,
அப்படி சொல்லி ஆண்டவர் அந்த நேரத்தில் அவர் தொட்டாராம். அதே நேரத்தில் அவங்க 2 பேரும் அவங்க கை பிடிச்சி வெளியே வந்து வீட்டுல அழுது 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 ஜெபம் பண்ணி தன் தன் வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தார். ஒரு சில நேரத்துல இப்படிப்பட்ட ஒரு சோதனைகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில வருங்க. இதெல்லாம் வரும். இந்த பவுல் சின்னப்பருக்கு எத்தனையோ முறை அவர் அடியாட்சிருக்கிறாங்க, தண்ணியில இருந்திருக்கிறாரு, உபவாசமா இருந்திருக்கிறாரு, தங்க சொந்த பந்தங்கள் வழியாகவே நாசமோசெல்லாம் நடந்திருக்கிறார். சம்பாதித்த பணத்தெல்லாம் பிடிச்சு தூக்கிட்டு போயிருக்கிறாங்க சொந்த பந்தங்கள் வழியாக. நிறைய 1 தீமோத்தேயு புத்தகத்துல எல்லாம் நீங்க பாருங்க, 4ஆம் அதிகாரத்துல பாருங்க, அவருடைய சரித்திரத்துல சொல்லுகிறார். ஒரு அவ்வளோ பெரிய மனுஷன், எத்தனையோ உபத்திரவங்கள் அவர் வாழ்க்கையில வந்தது. ஏன் இதெல்லாம் வந்ததுன்னா, நான் அதிகமாய் பிரயாசப்படுகிறேன், அதனால நான் உபத்திரவப்படுகிறேன். கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் எல்லா உபத்திரவத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த பவுலை பார்த்துதான் சொல்கிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ தைரியமாய் பேசி மௌனமாயிராதே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த 10வது வசனம் சொல்றாரு. இந்த வசனத்தின் வழியாய் தான் இன்றைக்கு உன்னோடு கூட என்னோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். ஒரு தீங்கும் உன்னை அணுகாது. அல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. இல்லையா? நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இது யார் சொல்ல முடியும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் சொல்ல முடியுங்க. ஆண்டவர் இயேசு ஒருவர் தான். எந்த கணவனாலும் சொல்ல முடியாது, எந்த மனைவியாலும் சொல்ல முடியாது. கவனிங்க நல்லா, எந்த மனைவியாலும் சொல்ல முடியாது, எந்த கணவனாலும் சொல்ல முடியாது, எந்த தாய் தகப்பனாலும் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது என்று சொல்கிறோம்? அவங்க ஆயுசு நாட்கள் முடிந்த உடனே அவங்க என்ன ஆயிடுவாங்க? அவங்க மறிச்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அம்மா இல்லை எனக்கு, அப்பா இல்லை, கணவன் இல்லை, மனைவி இல்லை, இப்படிதான் நம்ம சொல்லுவோம். அதனாலதான் யாரும் சொல்ல முடியாத ஒரு வார்த்தை, நித்திய காலமும் வாழ்கிற ஆண்டவர். வானமும் பூமியும் அழைந்தாலும் என் வார்த்தைகள் அழியாது என்று சொன்ன அந்த ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட கடைசி நாள் வரைக்கும் இருக்கிறேன் சொல்லிட்டு என்ன சொல்றார்? அடுத்து, உனக்கு தீங்கு செய்யும்படி, அநியாயம் செய்யும்படி, அக்கிரமம் செய்யும்படி, துரோகம் செய்யும்படி, உன்னை ஏமாற்றும்படி அல்லது உன்னை அடிக்கும்படி, உன்னை நாசமாக்கும்படிக்கு யாராகிலும் வருவார்கள் என்று சொன்னால், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. அல்லேலூயா. தலைப்பு ஆண்டவர் கொடுக்கிறார், ஒரு தீங்கும் உன்னை அணுகாது. நான் உன்னோடு கூட இருக்கும்போது உன்மேல் கை போடுகிறவர் யார்? உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் அப்படின்றார். தப்பி தவறி புருஷனோ பொஞ்சாதியோ அம்மாவோ அப்பாவோ பிள்ளைங்களோ யாராவது கண்ணில் கை வச்சா என்ன பண்றாங்க? கோமந்த திட்டிடுறாங்க. அவங்க தெரியாம பட்டுச்சுன்றோம், ஆனாலும் கோமந்த திட்டிடுறான் இல்லையா? உனக்கு கண் இல்லையா, கை இல்லையா, அறிவு இல்லையா, புத்தி இல்லையா அப்படின்னு கூட சொல்லிடுறாங்க. ஏன்? எங்க கை வச்சுட்டாங்க? கண்ணுல கை வச்சுட்டாங்க. மனுஷனுக்கே இவ்வளவு கோபம் வருதுன்னா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அல்லேலூயா. ஆபக்கூக் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் தான். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். நீங்க சொல்றாரு பாருங்க, உன்னை தொடும்படிக்கு, உனக்கு தீங்கு செய்யும்படிக்கு ஒருவனும் உன்மேல் கை போடுவது கிடையாது. அல்லேலூயா. எத்தனை அற்புதமான ஒரு சத்தியம்! ஒரு தீங்கும் அணுகாது இல்லையா? அது இங்கிலீஷ்ல என்ன வருது அந்த வார்த்தை? படிங்க. 2 10 1. No one will attack you to hurt. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே நீ போகும்போது ஒருவரும் உன்னை என்ன பண்ண முடியாது? அட்டாக் பண்ண முடியாது, உன்னை தடை செய்ய முடியாது, உன்மேல் கை வைக்க முடியாது, உனக்கு ஒரு கெடுதி செய்ய முடியாது. அப்படி அவங்க செய்வாங்க அப்படின்னு சொன்னா, நீ ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாள் அவர்களை சந்திக்கும். என் மகனுக்கு அநியாயம் செய்யற, என் மகளுக்கு நீ அநியாயம் செய்யற, ஆண்டவர் கேட்பார், அவங்கள விட மாட்டார். ஜெபிக்கிற உன்மேல் கை வைக்க ஒருவனுக்கும் அதிகாரம் கிடையாது. அல்லேலூயா.
ஜோசுவா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 5th வேர்ட் படிங்க. அங்க ஜோசுவாக்கு ஒரு தைரியம் தராரு பாருங்க. இவ்வளவு நாள் மோசே இருந்து மோசையோடு கூட வழி நடத்தினார். மோசே கூட ஜோசுவா இருந்தார் இல்லையா? யோசுவா முதல் அதிகாரத்துல 5வது வசனம். ஜோசுவா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 5th வேர்ட் இருக்குதா? No man shall be able to stand before you on the days of your life. As I was with Moses, so I will be with you. I will not leave you nor forsake you. இதாங்க தைரியம், ஆண்டவர் கொடுக்கிற தைரியம். நீங்க எங்க போனாலும் சரி, தனியா தான் போங்க, பரவாயில்லை. அவங்களை ஒண்ணு கூட்டு பாருங்க, யாரும் வரல, தனியா தான் போறீங்க, ஆண்டவர் உங்களோடு கூட வருவார். ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஆண்டவரே, நான் போறேன் ஆண்டவரே, என் கூட நீங்க வாங்க ஆண்டவரே, நீங்க எங்க கூட வந்தா எனக்கு தைரியம் ஆண்டவரே. இது நாள் வரைக்கும் 20 லட்சத்திற்கு மேற்பட்ட இஸ்ராயல் ஜனங்களை வழிநடத்தின மோசே கூட இருந்தார். இப்போ மோசே இறந்துட்டார். இதற்கு அப்புறம் அந்த பொறுப்பு யோசுவா கிட்ட வந்துச்சு. அப்ப அவர் பாய்ந்து நிக்கிறார். ஆண்டவரே, நான் என்ன பண்ண ஆண்டவரே, நான் ரொம்ப சின்ன பையனா இருக்கிறேன் ஆண்டவரே இல்லையா? நியாயாதிபதிகளுக்கு முன்னாடி இருக்கும் பாருங்க ஆண்டவரே இல்லையா? யோசுவா முதல் அதிகாரத்துல 5வது வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. பயந்து கலங்கி நிற்கும் போது ஆண்டவர் அவரை தைரியப்படுத்துறாரு. என்ன சொல்றாரு? உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் பாருங்க ஜோசுவாவுக்கு சொல்றாரு, யோசுவாவே நீ உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சாகிற வரைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. நாம சாகிற வரைக்கும். யார் இருக்கிறாங்களோ இல்லையா? யார் இருக்கிறது? ஆண்டவர் இருக்கிறார். யோசுவாவே, நீ உயிரோடு இருக்க நாள் மட்டும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஆண்டவர்கிட்ட நீ ஜெபம் பண்ணிட்டு, நீ விசுவாசியா கோயிலுக்கு போனாலும் சரி, ஆலயத்துக்கு போனாலும் சரி, நீ ஆண்டவரையே நினைச்சுப்போ. கண்டதை போனதெல்லாம் நினைச்சுட்டு போவாதே. கண்டதை போனதெல்லாம் நினைச்சுட்டு போன ஆண்டவரை விட்டுட்டு, ஏசப்பா விட்டுட்டு வேற எதனா நினைச்சுட்டு போனீங்கன்னா விசுவாசம் கூடவே வரும். நீ ஆண்டவரே நினைச்சுட்டு போனீங்கன்னா ஏசாமி உனக்கு நிழலை போல கூடவே வரும். யார் வேணும்? பிசாசு வரணுமா, இயேசு வரணுமா? சொல்லுங்க, யார் வரணும்? யார் வரணும்? ஜீசஸ் வரணுமா, டெவில் வரணுமா? ஜீசஸ் வரணும். அல்லேலூயா. மோசே செத்துட்டாரு, பயப்படுறாரு. எப்படி ஆண்டவரே நடத்துறது? நான் சின்ன பையன் ஆண்டவரே, எனக்கு பேசவே தெரியாத ஆண்டவரே, அனுபவம் கூட இல்ல ஆண்டவரே, எக்ஸ்பீரியன்ஸே இல்ல ஆண்டவரே அப்படி சொல்லும் போது அவர் சொல்றார், நீ உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும், நீ எனக்காக ஊழியம் செய்கிற ஒவ்வொரு நாளும் ஒருவனும் உனக்கு கொண்டு வருகிறதில்லை. முன்பாக உனக்கு முன்ன யாரும் வரவே மாட்டாங்க. உன்னை தடை செய்ய யாரும் வரவே மாட்டாங்க. நான் மோசையோடும் இருந்தது போல உன்னோடு இருப்பேன். உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. சொல்லுங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தீங்கும் உன்னை அணுகாது. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். 127வது சங்கீதம் வாங்க. அங்க நம்ம எல்லாருக்கும் சரி 121வது சங்கீதம் 121. அதுல 8 வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். 15 விதமான ஆசீர்வாதங்கள் அதுல இருக்குது. அதுல ஆண்டவர் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்காக இங்க ஆண்டவர் சொன்னார், இந்த நாளில செய்தியினுடைய தலைப்பு, ஒரு தீங்கும் உன்னை அணுகாது. அப்போ ஒரு தீங்கும் அணுகக்கூடாதுன்னா நம்ம என்ன செய்யணும்? ஒரு சில காரியங்கள் இருக்குது இல்லையா? First word படிங்க. 121 first. I will lift up my eyes to the hills. From whence comes my help? இதான் நீ நானும் செய்ய வேண்டியது. அல்லேலூயா. இன்னொருத்தர் படிங்க, இங்கிலீஷ்ல சத்தமா படிங்க. I look to the mountains where my help comes from. ஆமென். செய்ய வேண்டிய காரியம் தான். தமிழ்ல படிங்க. என்ன சொல்றது? முதல் வசனம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வத்தங்களுக்கு நேராக என் கண்கள் ஏறெடுக்கின்றன. அவ்வளவுதாங்க. இதான் ஜெபம். ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற ஒரு விசேஷமான ஒரு ஜெபம் இல்லையா? அற்புதமாய் செய்கிற ஒரு ஜெபம். ஆண்டவரை நோக்கி நம்முடைய கண்களையும் நம்முடைய கைகளையும் உயர்த்தி பார்க்கும்போது அங்கிருந்து நமக்கு உதவி வரும். இதைத்தான் ஆண்டவர் சரி சேர்க்கிறார், ஜெபிக்க சொல்லுகிறார். நல்லா கவனிங்க, இதான் ஜெபம். ஒரு சின்ன ஜெபம். கண்மலைக்கு நேராக நம்ம பாடுறோம் இல்லையா? உதவி வரும் கண்மலைக்கு நேராக என் கண்களை கைகளை நான் ஏறெடுக்கிறேன்.
கர்த்தரின் காலை நீ தள்ளாடவே விட மாட்டீரான். இந்த ஜெபத்தை நாம செய்யும் போது அங்கே 7வது வசனம், அங்க 7வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 7வது வசனம், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். ஆமென். 7th word என்ன சொல்லுது சீக்கிரம்? The Lord will protect you from all dangers. He will keep you safe. ஆமென். பத்தியா, முதல்ல பார்த்தோம் உன்னை யாரும் அட்டாக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. ஆனா அதே இங்கிலீஷ் வார்த்தை எங்க என்ன சொல்லுது? எந்த டேஞ்சரும் உனக்கு அணுகாது. எப்போ? உதவி வரும் கண்மலைக்கு நேராக நம்முடைய கைகளை நாம் ஏறெடுக்கும் போது, புத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களையும் கைகளையும் ஏறெடுக்கும் போது. 7வது வசனம் சொல்லுகிறார் பாருங்க, என்ன சொல்றார் ஆண்டவரே? அவர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். ஒரு தீமையும் ஒரு தீங்கும் உன்னை அணுகாது. ஒரு தீமை நம்ம பாடணும் இல்லையா? ஒரு தீமையும் நினைக்காத நல்ல உம்மை போல ஒரு தகப்பன் எனக்கு இல்லாத. எத்தனை அற்புதமான ஒரு சத்தியம் அன்பாக. அவரை நோக்கி பார்க்கும் போது அந்த தீங்கிலிருந்து உன்னையும் என்னையும் காப்பாற்ற தேவன் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை அற்புதமான ஒரு சத்தியம். அதற்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. அதுக்காக தான் நானும் ஜெபிக்க வேண்டியது மிக மிக அவசியம். சங்கீதம் அதே சாம்ஸ் 105 வாங்க சீக்கிரம். அங்கே 15th word பாருங்க. அங்கே ஆண்டவர் உனக்கு எனக்கு சொல்லுகிற ஒரு விசேஷித்த காரியம். நமக்கு ஒரு தீங்கும் வரக்கூடாது, ஒரு தடையும் வரக்கூடாது, ஒரு தீமையும் நடக்கக்கூடாதுன்னா நான் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணோம், ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவருக்கு முன்னாலாக. உதவி வரும் கண்மலைக்கு நேராய் நம்முடைய கண்களை கைகளை ஏறெடுக்கிறோம். சங்கீதம் சாம்ஸ் 105 அங்க 15th word என்ன சொல்றது? Saying, touch not my anointed ones, do my prophets no harm. ஆமென். கரெக்ட்டா? இன்னொருத்தர் படிங்க சத்தமா அப்படியே. இங்கிலீஷ்ல படிங்க இன்னொருத்தர். Do not touch my anointed ones and do my prophets no harm. ஆமென். 105வது சங்கீதம் 15வது வசனம் பாருங்க, நல்ல கவனிங்க. நான் அபிஷேகம் பண்ணினவர்களை அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுக்கு மகனாய் மகளாய் உங்களை ஆசீர்வதித்த பிறகு, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிறகு நான் யாரா மாறிடுறோம்? ஆண்டவருடைய மகனாய் மகளாய் நாம மாறிடுறோம். அப்போ ஆண்டவருக்கு முன்பதாக இங்க என்ன சொல்றாங்க பாருங்க, படிங்க. நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் அல்லேலூயா. ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார், இதை மீறி நீ செய்துவாய் என்று சொன்னார். என் மகனுக்கோ என் மகளுக்கோ, என்னை விசுவாசிக்கிற மகனுக்கோ இதற்கு மீறி நீ தீங்கு செய்வாய் என்று சொன்னார். ஆண்டவர் சரியான நேரத்தில் உன்னையே என்னையும் தண்டிப்பார். நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் மேல் உன் கையை போடாதே. உன் கையை போடாதே. ஆண்டவர் சொல்றார், அதுக்கு மீறி நானும் செய்தோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் உன்னை என்னையும் தண்டிக்கிறவரா இருக்கிறார். அதே சங்கீதம் வாங்க 10ஆம் அதிகாரம் வாங்க சீக்கிரம் வாங்க. அங்க ஒரு துன்மார்கன் இப்படியா சொல்லுவான். அந்த துன்மார்கனுக்கு, அநியாயக்காரனுக்கு ஆண்டவர் என்ன சொல்றார்? நல்ல தயவுசெய்து நல்ல கவனமாய் கேளுங்க. ஆண்டவர் பாருங்க 10வது சங்கீதம் அதுல 4வது வசனம் ஒருத்தர் படிங்க, 5வது வசனம் படிங்க. A wicked man does not care about the Lord, in the praise, and thinks that God does not matter. His ways prosper at all times. Your judgments on high, out of his sight. As for all his views, he puffs up with death. Amen. This is 6th one, na? 4th one படிச்சானே. 5th 6th படிங்க. He has said in his heart, I shall not be moved. I shall never be in adversity. Amen. நல்லா கவனிச்சு பாருங்க. சங்கீதக்காரன் தேவனோடு கூட பேசும்போது ஆண்டவர் அவருக்கு துன்மார்கன் எப்படி இருப்பான், அநியாயக்காரன் எப்படி இருப்பான் அப்படின்னு கூட இங்க சொல்றாரு. 4வது வசனம் படிங்க. 10ஆம் அதிகாரத்துல 4வது வசனம்.
சங்கீதம் 10:4. துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான். பாருங்க, நல்லா பண்ணுங்க. துன்மார்க்கனுக்கு என்ன வரும்? கர்வத்தினாலே. ஹல்லேலூயா. ரொம்ப தைரியமா வந்தது இல்லையா? ரொம்ப கௌரவம் வந்து கௌரவம் அப்படின்றாங்க. கௌரவமா என்ன சொல்றது? அதுக்கு கர்வத்தினால இல்லையா? இடத்துல சொல்ல என்ன தைரியம் உனக்கு, என்ன கர்வம் உனக்கு அப்படின்னு சொல்றான் இல்லையா? பாருங்க, இங்க துன்மார்கன் தேவனை தேடாதவன், தேவனை தூஷிக்கிறவன், துன்மார்கன் கர்வத்தினாலே தேவனை தேடான், தேவனை தேடவே மாட்டாங்க. அவன் நினைவுகள் எல்லாம் தேவனை தேடி வருகிறோம். அவன் நினைவுனாலே அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் என்பதே. ஆமென். இன்னைக்கு நல்லா படிச்சவங்க பாருங்க, நல்லா சம்பாதிச்சவங்க பாருங்க, கடவுளுக்கு பயம் இல்லாதவங்க பாருங்க, ஏன்பா கோயிலுக்கு போல, ஏன்பா ஜெபம் பண்ணல, ஏன்பா பிரேயர் கூட்டத்துக்கு வரல அப்படின்னு சொன்னா, கோயிலுக்கு போய் யாருங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா, பைபிள் படிச்சு யாருங்க நல்லா இருக்கிறாங்க, ஜெப கூட்டத்துக்கு போய் யாரு நல்லா இருக்கிறாங்க, நான் படிச்சேன், நான் சம்பாதிச்சேன், இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். இதெல்லாம் எதனால? கௌரவத்தினால, கர்வத்தினால வருதுதான். இந்த யானை மதம் பிடிச்சா என்ன பண்ணலாம்? மண்ணை தூக்கி போட்டுதான் தெரியுமா? அந்த மாதிரி தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு அதான். அவங்க படிச்ச அந்த கர்வம் அவங்கள வந்து அந்த கண்ணை மூடிடுது. அப்படியே கடவுள் இருக்கிறத மறைச்சிடறாங்க. அப்பதான் சொல்றான், கடவுளை அவன் ஒருபோதும் தேடான், கடவுளை அவன் தேடுகிறதும் கிடையாது. அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கை எப்படி ஆகுமா? 6வது வசனம் படிங்க. 6வது வசனம் மாத்திரம் படிச்சிருங்க. அவன் வழிகள் எப்பொழுதும் கேடுள்ளவைகள். பாத்தீங்களா? அப்படிப்பட்டவருடைய வழிகள், கடவுளை தேடாதவர்கள், விசுவாசியாதவர்கள், டைம் கழிச்சு கூட சர்ச்சுக்கு போகாதவங்க, சர்ச்சுக்கு அதாவது டைம் கழிச்சு கூட இப்படிப்பட்ட ஜப கூட்டங்களுக்கு போகாதவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? கேடுள்ளவைகளா இருக்கும். உம்முடைய நியாய தீர்ப்புகள் அவன் பார்வைக்கு எட்டாமல் மிகவும் உயரமாய் இருக்கிறது. தன் எதிராளிகளை எல்லார் மேலும் சீறுகிறான். யாரை பார்த்தாலும் கோவம் அடிக்கிறது. அம்மா என்ன சொன்னாலும் கோவம் அடிச்சிருவான், அப்பா என்ன சொன்னாலும் கோவம் அடிச்சிருவான், நேரத்துல பஞ்சாயத்து சொன்னாலும் கோவம் அடிவான், புருஷன் சொன்னாலும் கோவம் அடிச்சிருவான். யாரை பார்த்தாலும் சீருது, யாரை பார்த்தாலும் மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுக்கிறது. எதனால அங்க பைபிள் என்ன சொல்றாங்க? கர்வமா இருக்கிறவர்கள் தேவனை தேடவே மாட்டார்கள். கடவுளுக்கு பயப்படுகிற பயமும் அவர்களுக்கு இருக்காது. இப்படிப்பட்டவர்களை தீங்கு வந்து சேரும். ஆனால் விசுவாசிகளாகிய உனக்கும் எனக்கும் ஒரு தீங்கும் அணுகவே அணுகாது. ஹல்லேலூயா. 2 வசனங்களை படிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். இந்த சங்கீதத்துக்கு அப்புறம் ப்ராவர்ப்ஸ் வருது இல்லையா? அதுக்கு நெக்ஸ்ட் எக்லீசியஸ் பாருங்க, பிரசங்கி, நீதிமொழிகளுக்கு அடுத்து வரும். அங்கே 8வது வசனத்துல இந்த பிரசங்கி யார் தெரியுமா? மகா உன்னதமான மன்னன் சாலமோன் மன்னன், தாவீதுடைய மகன் சாலமோன் மன்னன் வழியாய், இந்த சாலமோன் வழியாய் நமக்கு ஒரு சில புத்திமதிகளை சொல்றார். அதிக பிரசங்கி அப்படின்னு சொல்றோம் தெரியுமா? நீ ரொம்ப அதிக பிரசங்கியா, ரொம்ப பேசுற. ஆமா, ரொம்ப பேசிதான் அவருக்கு ஞானம் வந்தது. அந்த ஞானத்தினாலதான் அவர் சொல்றார். என்ன சொல்றாரு? பிரசங்கி எக்லீசியஸ் 8th சாப்டர்ல 5th verse பாருங்க என்ன சொல்லுது. எக்லீசியஸ் ப்ராவர்ப்ஸ் இருக்குது இல்லையா? ப்ராவர்ப்ஸ்க்கு நெக்ஸ்ட் பாருங்க, படிங்க. He who keeps his command will experience nothing harmful, and a wise man's heart discerns both time and judgment. ஞானவானாகிய சாலமோன் வழியாக நமக்கு சொல்ல கொடுக்கிற புத்திமதி தான். பிரசங்கி 8ஆம் அதிகாரத்துல 5வது வசனம் என்ன சொல்லுது? கற்பனையை கைக்கொள்கிறவன், நல்ல கவனிங்க, தேவனுடைய கட்டளைகளை, இந்த வேதத்தை கைக்கொள்ளுகிறவர்கள் ஒரு தீங்கையும் அறியார். ஒரு தீங்கும் அவனுக்கு தெரியவே தெரியாது. வந்தாலும் நீ போகிறதுக்கு முன்னாலே அதை ஆண்டவர் மாத்திருவார், அந்த ஆபத்து விபத்தை. ஏன்னா நீ போறதுக்கு முன்னால என்ன பண்ணிட்டு போற? என்ன பண்ற? நீ ஜெபம் பண்ணிட்டு போற, ஆண்டுட்டு ஒப்பு கொடுத்துட்டு போற. உனக்கு தீங்கு வருகிறதை கூட தெரியாமல் போயிடும். அது என்னங்க, இவ்வளவு பெரிய ஆட்சி நீங்க பாக்கலையா? எனக்கு தெரியவே இல்லைங்க. ஆண்டவர் அந்த கண்களை அப்படியே மூடி மறைச்சிடுவார். மறுபடியும் படிங்க. கற்பனையை கைக்கொள்கிறவன் ஒரு தீங்கையும் அறியார். ஆமென்.
அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்கிற உன்னை என்னையும் பார்த்து சொல்லுகிறாரு, ஒரு தீங்கையும் நீ காணவே மாட்டாய். ஞானியின் இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறியும். எல்லா காலங்களையும் எல்லா நீதி நியாயங்களையும் அவங்க அறிஞ்சு கொள்வாங்க. அவங்களதான் ஒரு தீங்கும் காணாதபடிக்கு ஆண்டவர் அவர்களை காப்பாற்றி நடத்துகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியா ஒரு வசனத்தை படிச்சுட்டு நம்ம ஜம்முல இன்னும் நிறைய வசனம் இருக்குது, அதுல வேண்டாம். கடைசியா ஒரு வசனம் 1 கொரிந்தியர், சீக்கிரம் வாங்க. அங்கே அன்பை குறித்து ஒரு சில காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் சொல்றார். உண்மையான அன்பு யாருக்கு இருக்கிறதோ, உண்மையான சத்தியம் யாருக்கு இருக்கிறதோ, உண்மையான நீதி யாருக்கு இருக்கிறதோ, அவங்க வாழ்க்கையில என்ன நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 13th chapter 13வது அதிகாரத்துல 5 and 6. 5 ஒருத்தர் படிங்க, 6 ஒருத்தர் படிங்க சத்தமா. Does not behave rudely, does not seek its own, is not provoked, thinks no evil. Amen. 6th one. Love is not happy with evil, but is happy with the truth. Amen. Amen. Hallelujah. ஹalleluya. கரெக்டா படிச்சாங்களா இல்லையா? 13வது அதிகாரத்துல 5, 6. இப்ப தமிழ்ல படிக்கிறாங்க பாருங்க. அயோக்கியமானவதை செய்யாது. நல்லா கவனிங்க. இது எதை சொல்லுது? நீங்க முதல் அதிகாரத்துல இருந்து வசனத்துல இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அன்பை குறித்து சொல்லுகிறது. கிறிஸ்துவின் அன்பு உடையவன், இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ளவர்கள் எல்லாரிடத்திலையும் அன்பா பேசுவாங்க, அன்பா இருப்பாங்க, அன்பா நடப்பாங்க, அன்பா பார்ப்பாங்க. எல்லா விதத்திலும் அவர்கள் வாழ்க்கையில அன்பு இருக்கும். அந்த அன்பு இருக்கிற இல்லத்துல, அந்த அன்பு இருக்கிற உள்ளத்துல என்ன சொல்றது பாருங்க, படிங்க 5வது வசனம். அன்பு உள்ளவர்கள் அயோக்கியமானதை செய்ய மாட்டாது, தற்பொழிவை நாடவே நாடாது. வீண் பெருமை இல்லையா? என்னை பார், என் அழகை பார் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? வீணான பெருமை. அங்க ஒண்ணுமே இல்லைன்னா கூட வீண் டம்பம் இல்ல மாமா, வீண் டம்பம் சொல்லுங்க, கரெக்டா தெரியும் உங்களுக்கு. வீண் டம்பம் வெளுக்கண்ணைக்கு வீணான டம்பம் வரும். அங்க என்ன இருக்காது அங்க? ஆனா இங்க சொல்லுது பாருங்க, இங்க வசனம் முதல்ல படிங்க 5வது வசனம். அன்புள்ளது அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது. ஆமா, வீணான பெருமையை ஒருபோதும் நாடாது, சினமடையாது. சும்மா இருக்கிற நேரத்துல எல்லாம் கோபம் வராது. அதாவது மனுஷனுக்கு கோபமே வரக்கூடாதுன்னு இல்லைங்க. கோபமே வரலன்னா உனக்கு போல பேக்கு யாருமே இல்லை அப்படின்னு. ஒரு சிலருக்கு உண்மையிலே என்ன ஒண்ணும் சொல்லக்கூடாது, உடனே கோபம் வந்து சாப்பிடுறத விட அப்படியே வச்சிருவாங்க. அம்மா சொல்லுவாங்க, சாப்பாட்டு மேல உன் கோபத்தை காட்டாங்கிறான், சாப்பாடு கூட கிடைக்காத விடலாம் இல்லையா? அதனால இங்க என்ன சொல்றாரு, சினம் அடையாது அப்படின்னு சொன்னா தேவையில்லாத காரியத்திற்கெல்லாம் கோபப்படாது. அதான் அது. இதே ஆண்டவர் சொல்றாரு, கோபமே வந்தாலும் பாவம் செய்யாது. அப்போ அதிகமான கோபம், அதிகமான சினம் என்ன பண்ணும்? தீங்கு வந்துடும், அதாவது சாபம் வந்துடும். சினம் அடையாது, அப்புறம் தீங்கை நினையாது. அல்லேலூயா. ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், ஒரு தீங்கு உன்னை அணுகாது அப்படின்னு சொல்லி. ஆனா இங்க என்ன சொல்றது, அன்பு இருக்கிறவங்க ஒரு தீங்கு என்ன பண்ண மாட்டாங்க, மத்தவங்க மேல நினைக்கவே மாட்டாங்க. இதான் உண்மையான அன்புள்ள கிறிஸ்தவர்கள். 6வது வசனம் என்ன சொல்றது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் எந்த அன்பு உள்ளவர்களும் உண்மையான கிறிஸ்தவர்கள் அநியாயத்தில் என்ன பண்ண மாட்டாங்க, சந்தோஷப்படாமல். யாருக்குன்னா ஒருத்தர் கெடுதி ஆயிடுச்சுன்னா உழுந்து சிரிக்குவாங்க பாரு இவங்க இல்லையா? யாருக்குன்னா உனக்கு ஆயிடுச்சுனாக்கா கோபமா வந்து புருஷன்காரன் புஞ்சாதியோ அவங்க வீட்டுல ஏதாவது ஒரு சண்டை ஆச்சுன்னா வெளியே ஒரு குலுங்கி சிரிக்குவாங்க பாரு என்ன நடக்குதாங்க அப்படின்னு சொல்லி இல்லையா? இதைத்தான் இங்க ஆண்டவர் சொல்றார், அநியாயத்திலே சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் சந்தோஷப்படுவார்கள். அடுத்த வசனம் படிச்சிருங்க. சகலத்தையும் தாங்கும்.
அன்பு இருக்கிறவங்க, ஒரு தீங்கும் உன்னை அணுகாது என்று வாக்கு கொடுத்தாரு. அவங்க வாழ்க்கையில என்ன செய்வாங்களா? அன்பு இருக்கிறவங்க சகலத்தையும் தாங்கிக் கொள்வாங்க. அவங்க குடும்பத்துல என்ன வந்தாலும் சரிங்க, அந்த 4 செவத்துக்குள்ள வாசலை விட்டு வெளியே வராது. என்னதான் போராட்டம் இருந்தாலும், அதான் குடும்ப ஸ்திரீகள், அதான் குடும்ப தலைவர். என்னதான் இருந்தாலும் கஷ்ட நஷ்டம், வீட்டுக்கு வீடு வாசலுங்க இல்லையா? எல்லா வீட்லயும் ஏதாவது ஒண்ணு இருக்குது. இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? சகலத்தையும் அன்பு தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகல காரியங்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகல காரியங்களிலும் எல்லா விதத்திலும் ஆண்டவர் மேலேயே நம்பிக்கையா இருக்கும், சகலத்தையும் சகிக்கும். ஆமாங்க. ஒரு தீங்கு உன்னை அணுகாது. அந்த ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிற வரைக்கும் சகலத்தையும் தாங்கும்படியாய் செய்வார், சகலத்தையும் விசுவாசிக்கும்படியாய் செய்வார், சகலத்தையும் சகிக்கும்படியாய் ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், ஒரு தீங்கும் உனக்கு யாரும் செய்யவே மாட்டார். ஜெபம் பண்ணலாமா? ஆண்டுடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். நம்ம எல்லாருமே கண்களை கொடுப்போம். ஆண்டுடைய பிரசனம் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படிக்காக ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதித்து நடத்தும்படிக்காக ஆண்டுடைய கரங்களை நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். பவுலுக்கு சொன்ன வார்த்தை, நீ பயப்படாதே. என்ன சொல்றாரு ஆண்டவரே? என்ன சொல்றாரு? பவுலுக்கு ஆண்டவர் சொல்றாரு, தைரியப்படுத்துறாரு, நீ பயப்படாதே. The Lord says to Paul, telling, do not be afraid. நீ தைரியமாய் பேசு. You speak boldly. நீ மௌனமாய் இருக்காதே. And do not keep silent. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். For I am with you. உனக்கு விரோதமாய் And no one will harm. தீங்கு செய்யவே மாட்டான். No one will attack nor harm against you. தீங்கு செய்யும்படி யாரும் உன்மேல் கை போடவே மாட்டார்கள். No one will put their arm upon you to harm you. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். For I am with you. சொல்லலாமா? That is all. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். Let's surrender to God. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, Our most holy loving God, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம். Lord, we thank you for this blessed moment that you've given ஒரு us. தீங்கும் உன்னை அணுகாது என்று வாக்கு கொடுத்தீரே. Lord, for you have promised that no harm will attack you. பவுலுக்கு கொடுத்த அதே தைரியத்தை இன்றைக்கு வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ தந்திருக்கிறீர். அதற்காய் நன்றி. As you have encouraged Paul on that day, we believe that you have encouraged us with your word. எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இயேசு சுவாமி நீங்க கூட இருக்கிறீங்க. அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you that in all of our lives you are with us. நாங்கள் ஜெபம் பண்ணும்போது பரிசுத்தத்தோடு ஜெபம் பண்ண உதவி செய்யுங்க. Oh Lord, when we pray, help us to pray with holiness. நாங்கள் வேதத்தை வாசிக்கும்போது பரிசுத்தத்தோடு கூட வேதம் வாசிக்க உதவி செய்யுங்க. And when we read the Bible, help us to read it with holiness. இயேசு கிறிஸ்துவுக்காக எந்த ஒரு ஊழியத்தை செய்தாலும் பரிசுத்த உள்ளத்தோடு செய்ய உதவி செய்யுங்க. For whatever we do for Jesus Christ, let us do with a holy heart. ஒரு தீங்கும் உன்னை அணுகாது என்று வாக்கு கொடுத்தவரே, As you have promised that no harm will befall you. இங்க வந்திருக்கிற அருமையான தாய்மார்களை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். We send all the mothers who have come today. எத்தனையோ குடும்ப பிரச்சனைகள் இருக்கிறது ஆண்டவரே. For there are so many problems in family. குடும்பத்துல எத்தனையோ குழப்பங்கள் இருக்கிறது There are so ஆண்டவரே. many troubles between each family. குடும்பத்துல எத்தனையோ பண தேவைகள் இருக்கிறது There ஆண்டவரே. are so many financial problems in every சரீரத்துல family. எத்தனையோ வியாதிகள் இருக்கிறது. So many diseases and illness in their bodies. இந்த மத்தியான வெள்ளிக்கிழமை ஜெபத்திற்கு உம்மை தேடி வந்திருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களையும் தொடும் ஆண்டவரே. May you bless all the mothers who have come today in seek of your presence this Friday. கர்ப்பஸ்திரியான அருமையான மகள் மேரியை கூட உம்முடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் We ஆண்டவரே. also send the pregnant woman Mary into your hands. மேரியை போல இருக்கிற அநேக கர்ப்பஸ்திரிகளை உம்முடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் May ஆண்டவரே. you bless all the pregnant ladies today. அந்த சுகப்பிரசவம் நாள் வருகிற வரைக்கும் கர்த்தருடைய கரம் மகளோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. Until the day of delivery comes, O Lord, may your hand be with that child. நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். You do not be afraid, I am with you.
வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் நீர் எங்களை பார்த்து சொன்னதற்காக நன்றி செலுத்துகிறோம் Oh ஆண்டவரே. Lord Jesus, so created the heavens and the earth. We believe that you have said this to us. இங்க வந்திருக்கிற சிறு பிள்ளைகள் முதல் வாலிப பிள்ளைகள் முதல் கொண்டு பெரியவர்கள் நாங்கள் ஒவ்வொருவரும் பயப்படாமல் கடந்து போக கர்த்தர் உதவி செய்யுங்க From ஆண்டவரே. the little ones till the end of ones, Lord Jesus, may as we go out of this place, let us all go with no fear in our heart. ஏனெனில் ஆண்டவர் இயேசு எங்களோடு கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. Because the Lord Jesus is with us. ஊழியம் செய்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளோடு கூட நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. For you are with each and every ministers of God to do your ministry. நீங்க இருக்கிற வரைக்கும் ஊழியத்திற்கு தடையே வராது சுவாமி. Until you are there for us, no obstacle will come for us. அந்த ஊழியங்களை நடத்துகிறவர் நீர்தான் For ஆண்டவரே. you are the God who leads us in our ministry. பரிசுத்த ஆவியானவர் எங்களை பலப்படுத்துகிறீர். Holy Spirit God, you are strengthening us. பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிலையாய் நிற்கச் செய்கிறீர். Holy Spirit God is making us stand firm in it. பரிசுத்த ஆவியானவரே உம்மாலே அன்றி எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது சுவாமி. Through you, Holy Spirit, we cannot do anything. இயேசுவே நீர் சொன்னீர் நான் இன்றி உன்னாலே ஒன்று செய்ய முடியாது என்று. For you said that you cannot do anything except அந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்து நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், அதற்காக நன்றி. that same Lord Jesus, we believe that you are with us. இங்க வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே, அதற்காக நன்றி Lord, we சொல்லுகிறோம். give you thanks that you are with each and every child of God who has come here today. இதனால கேட்ட வசனத்தின் பிரகாரம் ஒரு தீங்கும் உன்னை அணுகாது என்று வாக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. As the word that we had listened, we believe that there is no harm that will befall us. ஆண்டவரே எங்களையோ எங்கள் பிள்ளைகளையோ எங்கள் எதிர்காலங்களையோ பிசாசு ஒன்றும் செய்யாதபடிக்கு இந்த ரத்த கோட்டைக்குள்ள எங்கள் எல்லாரையும் மூடி மறைத்துக் கொள்ள மாட்டோம். Cover and shelter us with the blood of Jesus, that the evil one cannot do anything for us, Father God. காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் பாதுகாத்துக் You கொள்ளும். protect us, guide us, and lead us. துதிக்கான மகிமை உமக்கே We give தருகிறோம். you all the glory, honor, and magnification. இம்மட்டுமா எங்களோடு கூட இருந்த தேவன் இனிமேலும் எங்களோடு கூட இருக்கிறீர். The Lord God who was with us till this time, and we believe that you will be with us even more. எபினேசர் இந்நாள் வரைக்கும் எங்களை நடத்தினேன். The Ebenezer God who is always with us. எபினேசர் என் நினைவாய் நீர் The இருக்கிறீர். Ebenezer God who was in remembrance of me. துதிக்கான மகிமை எல்லாவற்றையும் உமக்கே We தருகிறோம். give you all the glory, honor, and praises. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் In the பிதாவே. name of Jesus, we offer this prayer and we pray. ஆமென். சொல்லுங்க எல்லாருமா ஆமென். Amen. எல்லாருடைய வலதுகை இருதயத்தின் மேல் வைத்து சொல்லுங்க. இந்த இருதயத்தின் மேல் வைத்து சொல்ற அந்த காரியம் நம்ம சரீரத்தில் இருக்கிற எல்லா விதமான பலவீனங்களை ஆண்டவர் மாற்றி போடுவார். சொல்லுங்க என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சத்தமா சொல்லுங்க எல்லாரும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்டு நம்ம எல்லாருக்கும் முன்னும் காவலாய் இருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு மேலும் அவர் நம்மை அனுதினமும் ஆசீர்வதித்து வழிநடத்த எந்த ஒரு தீங்கும் நம்மை அணுகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம எல்லாரோடும் கூட இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. வாங்க நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நடக்கட்டும். ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. மோசே ஜெபித்தார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை தேவன் ஆசீர்வதித்தார். நீங்களும் நானும் ஜெபம் பண்ணுவோம். ஒரு குடும்ப தலைவி ஜெபம் பண்ணுங்க, ஒரு குடும்ப தலைவர் ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய முழு குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஒரு தீங்கையும் அணுகாதபடிக்கு அவர் தம்முடைய வலக்கரத்தினாலே நம்மை தாங்கி நடத்துவார். என்ன அழகா சொல்லிட்டு பாருங்க. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கும் ஆமென். ஏசப்பா தான் என் தெய்வம் என்று சொல்லி யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அவர்கள் ஒருவருக்கும் கூட ஒரு தீங்கும் அணுக விடவே மாட்டார். ஆமென். நம்மை தேடி தீங்கு வருது, நம்மை தேடி பலவீனங்கள் வருகிறது, நம்மை தேடி கஷ்டங்கள் கண்ணீர் வருகிறது என்று சொன்னால் நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் இல்ல, அதுக்கு பாத்திரமா நாம் நடந்துக்கல, அதுக்கு இன்னும் நாம தயாராகவில்லை என்றுதான் அர்த்தம். ஆகவே நம்மை தீமை அணுகக்கூடாதா, தீங்கு நம்மை அணுகக்கூடாதா, நம்ம யாராக இருக்கணுமா? அவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளா இருப்போம். ஆமென். ஆகவே அந்த தேவனுக்கு நாம் அப்படியாக நாம் வாழும்போது நன்றி பலிகளை தேவனுக்கு நாம செலுத்தும் போது கர்த்தர் நம்மை முழுமையாக நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிறார். Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. நன்றி பலிகளை செலுத்திய நாங்கள் ஆண்டவரே குடும்பமாய் ஆலயத்திலே வந்திருக்கிறோம். துதி பலிகளை செலுத்துகிறோம். போற்ற வந்திருக்கிறோம். உமக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் என்று சொல்லி
நன்றிகளை நாம் தெரிவிக்கலாம். Thank you, Jesus. இது செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறைவாம் அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கத்து செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறைவாம் அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். உம்மை போற்ற வந்தோம். உம்மை போற்ற வந்தோம். ஹல்லேலூயா. ஹalleluya. நம்மை தீங்கு அணுக கூடாது என்று சொன்னால் நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளால் தயவு செய்து ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிங்க, தியானிங்க, அதன்படி நடங்க. உங்களால படிக்க முடியலனா கூட சும்மா இப்பொழுது அநேக வழியாக நமக்கு நற்செய்தி டெலிவிஷன் மூலமாக மத்த மூலமாக தெரிவிக்கிறாங்க. அதை கேளுங்க. இந்த கடைசி நாட்களிலே அவரோடு கூட இணைந்திருப்போம். தீங்கு நம்மை அணுகாத காத்துக்கொள்ளும். Thank you Lord. இந்த யூடியூப் மற்றும் ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற உங்க எல்லாரும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதித்து ஒரு தீங்கும் அணுகாதபடிக்கு காத்துக்கொள்வார். God bless you all. Be safe. Jesus is coming.